Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. அவர் இப்போ ஆண்களே என்று சொல்ல வருகிறார். அவரை அன்போடு அழைக்கிறேன். பேரன்பிற்கும் பெரும் பெருமைக்கும் உரிய பட்டிமன்ற நடுவர் பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, எங்கள் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த பெரியோர்களே, பபாசியை சார்ந்த நண்பர்களே, கொடிசியாவினுடைய செயல் வீரர்களே, இந்த கோவை மாநகரில் தமிழ் கேட்க வருகை தந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, பாரம்பரியத்தை பெரிதும் போற்றுவது ஆண்களா பெண்களா, இதுதான் தலைப்பு. இன்றைக்கு நாம் அந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்து விடுதியில் தங்கியிருந்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஐயா தங்கி இருந்த விடுதிக்கே வந்து ஐயாவை வரவேற்றார்கள். இதுதான் நம்முடைய பண்பாட்டு பாரம்பரியம். உண்மை உண்மை. விருந்தோம்பலை சொல்லுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் செயலிலும் காட்டுகின்ற ஒரு செயல் வீரர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறார்கள். பொதுவா பெரியவங்களை வணங்குகிற மதிக்கிற பண்புங்கிறது ஆண்களுக்கே உரித்தான பண்பு என்பதற்கு அவங்க உதாரணம். இதுங்கிற இயல்பு. பெண்களுக்கு எல்லா பண்புகளும் பழக்கங்களும் பாரம்பரியத்தை போற்றுகிற நிலையும் பெண்கள் பொதுவா பின்பற்றதே இல்லை. தெரியாது. தெரிஞ்சாலும் அவங்களால அது முடியாது. நடுவர் அவர்களே, நீங்க சொன்னதுல இருந்தே நான் எடுத்துக்கிறேன். வேட்டியை பற்றி சொன்னீங்கல்ல, நேற்றைக்கு உலகத்தில் இருக்கிற செஸ் வீரர்கள் எல்லாம் கலந்து கொள்கிற செஸ் ஒலிம்பியாட் நடந்துச்சு சென்னையில். டெல்லியிலிருந்து பிரதமர் வருகை தந்தார். நம்முடைய முதல்வரும் கலந்து கொண்டார். முதல்வர் பட்டு வேட்டி சட்டையில், பிரதமர் வெள்ளை வேட்டி சட்டையில் வந்தாங்கல்ல. அந்த சதுரங்க கட்டம் பறித்த அந்த அடையாளத்தோடு வந்தார். அப்ப என்னன்னா, பிரதமராக இருந்தாலும் தமிழகத்திற்கு வருகிற போது வேட்டியோடு தான் வர வேண்டும் என்கின்ற நிலையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஏன்னா எந்த ஒரு விழாவா இருந்தாலும் சரி, அது கோயில் விழாவா இருந்தாலும் சரி, குடும்ப விழாவா இருந்தாலும் சரி, பெரியவங்க வேட்டி சட்டையில இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. சின்ன பசங்க 2 வயசு 3 வயசு பசங்களுக்கு வேட்டி கலர் சட்டை போட்டு அழகு பார்க்கிறோம் இல்ல. ஆனா பொம்பளை பிள்ளைகளை பாருங்க, ஒட்டிக்கோ கட்டிக்கோ அது இருக்கு, அது நம்ம வசதிக்காக. பொம்பளை பிள்ளைகளை பாருங்க, சுடிதாரு, மிடி, லெகங்கா, லெகின்ஸ் வெரைட்டியா இருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு நம் பாரம்பரியத்துக்கு தொடர்பே இல்லாத ஆடைகளை கட்டி அழகு பார்க்கிறோம், அது அம்மா தான். ஆனா ஆண் பிள்ளைகள் எப்போதும் பாரம்பரியத்தோடு இருக்கிறார்கள், எந்த விழாவா இருந்தாலும் சரி. இது இயல்புங்க. நடுவர் அவர்களே, நான் என்ன ஒண்ணு கேட்கிறேனே, புத்தக கண்காட்சி, புத்தகத்தை பதிப்பிக்கிறதே நம்முடைய தமிழ் பண்பாட்டு விழுமியங்களை இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லுவதுதான். நீங்க புத்தகத்தினுடைய அந்த பேப்பர் விலைக்கும் புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களின் மதிப்புக்கும் அவங்க வைத்திருக்கிற விலைங்கிறது ரொம்ப குறைவு. ஆனாலும் பதிப்பை ஒரு தவமாக செய்து கொண்டிருக்கிற பதிப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பண்பாட்டு விழுமியங்களை மற்ற தலைமுறைக்கும் எடுத்து செல்லணுங்கிறதுக்காக. அது என்ன ஒண்ணு கேட்கிறேனே, புத்தகம் அதிகம் வாங்குறது ஆண்களா பெண்களா? அது பதிப்பகத்தார் தான் கேட்கணும். எனக்கு தெரிஞ்ச வகையில அதிகமா வாங்கிட்டு போறது ஆண்கள் தான். ஆனா புத்தகத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது கிடைக்கும் பாருங்க ஒரு மரியாதை. இருக்கிற புக்கெல்லாம் படிச்சிட்டீங்களா? புதுசா வாங்கி இருக்கீங்க, காசை கரியாக்கணும்னே அலையிறீங்க, சொல்றாங்களா இல்லையா? அந்த பண்பு பொதுவா பெண்கள் புத்தகம் படிக்கிறதே இல்லை. அந்த நிலைமையில இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, நான் அந்த பாரம்பரியம்ங்கிறத நம்ம ஆதி பாரம்பரியத்திலிருந்தே எடுத்துட்டு வர்றேன். நம்முடைய தமிழனுடைய, ஏன் உலகத்துக்கு பாரம்பரிய தொழில் என்பது விவசாயம் இல்லைங்களா? சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த உலகமே ஏருக்கு பின்னால் விவசாயத்தை நம்பிதான் வாழ்கிறது. என்ன தெரியுமா? எல்லாருடைய உழைப்பும் பணமாகும், ஆனால் விவசாயினுடைய உழைப்பு தான் நமக்கு உணவாகிறது. உலகத்துக்கே உணவு தரக்கூடிய உன்னதமான தொழில் விவசாயம்.
அந்த விவசாயத்திலும் தமிழனுடைய விவசாயம் என்னன்னா பாரம்பரிய இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம் பூச்சிக்கொல்லி மருந்து மாதிரி போடக்கூடாது, போடாமல் விவசாயம் பண்ணணும். இடைப்பட்ட காலத்தில் விவசாயத்தில் புதுமையை புகுத்தினாங்க. அந்த சூழல்ல நம்முடைய மண் இருக்குல்ல, மண் கெட்டுக்கிட்டே இருக்குது, விவசாயமும் மண்ணும் பாழடைந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நினைச்சு பார்த்து ஐயா நம்மாழ்வார் அவர்கள் மிகப்பெரிய புரட்சியை செய்தார்கள். என்ன செய்தாங்கன்னா, இந்த மண்ணை கெடுத்துறாதீங்க, உரத்தை போடாதீங்க, மண்ணுல இயற்கை விவசாயம் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பொதுவா மனிதனுடைய இயல்பு என்னன்னா, இந்த பூமி நமக்கு சொந்தம்னு நினைக்கிறோம். ஆனா நம்மாழ்வார் சொன்னார், பூமி மனிதனுக்கு சொந்தம் இல்ல, மனிதன் தான் பூமிக்கு சொந்தம்னு சொன்னார். ஆமா, நம்மாழ்வார்கிட்ட கேட்டாங்க, இந்த உலகத்திலேயே அதிசயமானது எதுன்னு. பிபிசி கேட்டுச்சு, தாஜ்மஹாலா, ஈஃபில் டவரா, இந்த மாதிரி உலக அதிசயங்கள்ல ஏதாச்சும் ஒன்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நம்மாழ்வார் சொன்னார், இந்த உலகத்திலேயே அதிசயமானது இந்த பூமி. ஏன்னு கேட்டாங்க, அவங்களுக்கு புரியல. அவர் சொன்னார், இந்த பூமி தான் பூமியில விழக்கூடிய எல்லா பொருட்களையும் மக்க செய்கிறது, ஆனால் அதில் விழுகிற விதையை மட்டும் முளைக்க செய்கிறதுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட இந்த பூமியை கெடுக்காம இயற்கை விவசாயம் செய்யணுங்கிறத அவர் வலியுறுத்தி கிட்டத்தட்ட கடந்த 25-30 ஆண்டுகளாக பிரச்சாரம் பண்ணார். அதனுடைய விளைவு என்னன்னா, இன்றைக்கு அங்காடிகள், இயற்கை அங்காடிகள் வந்துகிட்டு இருக்குது. இயற்கை முறையில் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகி இருக்குது. படித்த இளைஞர்கள், மிகப்பெரிய வேலையில இருக்கிறவங்க கூட வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு சூழல் வந்திருக்குதுன்னா அதை உருவாக்கி வைத்தவர் இயற்கை விஞ்ஞானி நம்முடைய மரியாதைக்குரிய நம்மாழ்வார் அவர்கள். நன்றியோடு நினைக்கணும். இன்றைக்கு நீங்க சாலை ஓரங்கள்ல எல்லாம் கரும்பு சாறு இருக்குது, இது இளநீ இருக்குது, இதெல்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தது அவர். நான் ஒண்ணு கேட்கிறேனே, இந்த சிறுதானியங்கள் இருக்குதுல்ல, சிறுதானியங்களை மக்கள்கிட்ட பிரபலப்படுத்தினதும் நம்மாழ்வார் தான். அவர் என்ன சொல்லுவாரு, சிறுதானியங்கள்னு நீங்க சொல்லாதீங்க, அதுதான் நம் வாழ்க்கைக்குரிய பெரும் தானியம்னு சொன்னார். பெரும் தானியம்னு சொல்ல நான் ஒன்னு கேட்கிறேனே, இதெல்லாம் சமைக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? சிறுதானியங்கள் எல்லாம் இருக்குல்ல, ஏன்னா சமைக்கிறதே இல்லை, எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. அதுல என்னன்னா, சமைக்கிறதையும் ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஃப்ரிட்ஜில் அடைச்சு வச்சிடுறீங்க. உங்க வீட்டு வேறது சொல்லாதீங்க, எல்லா வீட்லயும் அதான் இருக்குது. ஃப்ரிட்ஜில் அடைச்சு வச்சிடுறீங்க, மொத்தமா அதை வந்து சாப்பிடுறது கஷ்டப்படுறது நாம தானே. இன்னொன்னு கேட்கிறேனே, ஒரு காலத்துல நம்முடைய அந்த அடுப்படியில சமையல் அறையில சில பொருட்கள் இருந்துச்சு நடுவர் அவர்களே. அம்மி, குழவி, உரல், உலக்க, திரிகைன்னு ஒண்ணு இருந்தது. ஆமா, திரிகைன்னு ஒண்ணு இருந்தது. இது எல்லாம் இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. இந்த பொருட்கள் பாரம்பரிய தமிழர் சமையல் கருவிகள், இந்த பொருட்கள் எல்லாம் இருந்த இடத்துல இயந்திரங்கள் வந்துடுச்சு. இப்ப கிச்சன் என்ன ஆயிடுச்சு, மாடுலார் கிச்சனா மாறிடுச்சு. பொருட்கள் என்னன்னா ஒட்டாம சமைக்கிறாங்க, நான்ஸ்டிக் அப்படிங்கிறாங்க. அது என்ன ஆகுது, பாத்திரத்திலயும் ஒட்டல்ல, சாப்பிடுற நம்ம உடல்லையும் ஒட்டல்ல. உடல்லையும் ஒட்டாம தான் நீங்க சமைக்கிறீங்க தானே விஷயம். நடுவர் அவர்களே, பாரம்பரியத்தை சொல்லும் போது நம்ம தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் இருந்ததா இலக்கியங்கள் சொல்லுது. ஆனா இன்னைக்கு ஒரு சில நெல் ரகங்கள் தான் இருந்துச்சு. இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்தார். அவருடைய பெயர் நெல் ஜெயராமன். வாழ்க்கை முழுவதையுமே அர்ப்பணித்தார். உடம்புல இருந்த நோயையும் பொருட்படுத்தாது சைக்கிள்ல ஊர் ஊரா கிராமம் கிராமமா அலைந்தார். அலைந்து போய் பாரம்பரிய நெல் ரகங்களை எல்லாம் வாங்கி வச்சு அவர் ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் நெல் திருவிழாவை நடத்தினார். விவசாயிகள் எல்லாம் வர சொல்லி என்ன பண்ணுவாரு, வர்ற விவசாயிகளுக்கு 2 கிலோ பாரம்பரிய நெல் விதையை கொடுப்பார். அத அவங்க நிலத்துல போய் விவசாயம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் வரும்போது 4 கிலோவா திருப்பி தரணும். இப்படி தொடர்ந்து அதை ஒரு உணவு சங்கிலி மாதிரி அதை தொடர்ந்து பண்ணி அவர் கண்டுபிடித்த நெல் ரகங்கள் எத்தனைன்னா 174 பாரம்பரிய நெல் ரகங்களை இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுத்தார் நெல் ஜெயராமன். 30,000 விவசாயிகளை இயற்கை விவசாயத்துக்கும் பாரம்பரிய விவசாயத்திற்கும் அதை ஈடுபடுத்தினார்னு சொல்றோம். எத்தனையோ இருக்கு நடுவர் அவர்களே. கலைகள் எவ்வளவு இருக்குங்க. சிற்பக்கலை இருக்குல்ல, நம்முடைய பாரம்பரிய சிற்பக்கலை
கல்லுல சிற்பம் செய்யறது மகாபலிபுரத்திலயும் இருக்குது, எல்லா இடங்கள்லயுமே இருக்குது, வெளிநாட்டிலயும் அதை செய்யறாங்க. ஆனா வெளிநாட்டுல செய்யற சிற்பங்களுக்கும் தமிழ்நாட்டுல செய்யற சிற்பங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. வெளிநாட்டுல செய்யற சிற்பங்கள் அழகு இருக்கும், தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய சிற்பங்களில் அந்த சிற்பத்தில் உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். என்ன ஒண்ணு சொல்றாங்க, ஆடல் கலையினுடைய இலக்கணத்தை சிற்பத்தில் மிக அற்புதமாக புகுத்தியவன் தமிழன். இது உலகத்தில் இருக்கிற எந்த கலைஞனுக்கும் இல்லாதது. அந்த சிற்ப கலைஞர்களில் அதிகமானவர்கள் இருக்கக்கூடியது திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற திருமுருகன் பூண்டி. அதிகமான சிற்ப கலைஞர்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் பல மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சிற்பங்கள் ஏற்றுமதி செய்யறாங்க. அந்த அளவிற்கு சிற்பக்கலை அது பாரம்பரியமா அவங்க செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. சிற்பக்கலையை நான் ஒண்ணு கேட்கிறேனே நடுவர் அவர்களே, இந்த கோலம் போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, இதையாவது நீங்க செய்றீங்களா? ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, வெள்ளை நுண்மணல் கொண்டு தெருவணிந்து, நாச்சியார் திருமொழி சொல்லுது. அந்த காலத்துல எல்லாம் கோலம் போட்டிருக்காங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் கோலம் போட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்னமோ செய்யறாங்க. சில வீடுகள்ல பெயிண்ட்ல கோலத்தை பண்ணி வச்சிடறாங்க. இன்னும் ஒரு வண்டி மாதிரி ஒண்ணு இருக்குங்க, அதை வச்சு உருட்டிற. பெரும்பாலும் ஆம்பளைகள் தான் உருட்டுறாங்க. அதிகாலையில எந்திரிச்சு உருட்டிட்டு போயிடுறது. அதுக்காக தான் மூங்கில செஞ்சு விற்கிறாங்க. ஆமா, அதை செஞ்சு வச்சிடுறது. வெளியே தெரியாம நம்மால் செஞ்சுக்கிட்டு பேசாம வந்து இருந்துடுறது. ஏங்க, பாரம்பரிய விளையாட்டுகள் எத்தனை இருந்தது இந்த மண்ணில், எத்தனையோ பாரம்பரியமான விளையாட்டுகள். ஏன்னா ஏறு தழுவுதல்னு ஒண்ணு சொன்னோம்ல, அதை ஜல்லிக்கட்டுன்னு நம்ம செய்யறோம். இப்ப கிரிக்கெட் ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் இருக்குல்ல, ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்ல விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு கோடிக்கணக்கில் தொகை கொடுக்கறாங்க, பரிசு கொடுக்கறாங்க, கோடிகளை கொட்டி கொடுக்கறாங்க. ஆனா ஏறு தழுவுதல்ங்கிற ஜல்லிக்கட்டுல ஈடுபடுற வீரர்களுக்கு அண்டாவும் குண்டாவும் கொஞ்சம் கொஞ்சம் பரிசு கொடுக்கறாங்க. அதை ஒப்புமைப்படுத்தும் போது இது ரொம்ப குறைவு. இந்த குறைந்த பரிசு இருக்கக்கூடிய இந்த விளையாட்டிலும் ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் ஈடுபடுறான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த மாட்டை அடக்கி கொம்புகளுக்கு இடையில ஒரு மஞ்ச துணியில உருமா கட்டி இருப்பாங்க. எடுத்து மாட்டை அடக்கி அந்த உருமாவை அவிழ்த்து எடுக்கும் போது ஒரு வீரம் வரும் பாருங்க. அதற்காகவே உயிரையும் கொடுப்பான், உயிரையும் கொடுப்பான். அந்த அளவிற்கு அந்த வீரத்தினுடைய அடையாளத்தை வாடிவாசல் என்கின்ற நாவலாக எழுதியவர் சிசு செல்லப்பா. அதை இப்போது திரைப்படமாக எடுக்கிறார் வெற்றிமாறன். அதை நம்முடைய சூர்யா கதாநாயகனாக நடித்து அந்த பாரம்பரியத்தை உலகத்துக்கு கொண்டு வர இருக்கிறார்கள். இப்படி எல்லா நிலையில் பார்க்கிற போதும் ஒரே ஒரு செய்தியோட நிறைவு பண்றேன். பாரம்பரிய இசைக்கலை நாதஸ்வரம் இருக்கு இல்லைங்களா ஐயா, இந்த நாதஸ்வரத்தை வழி வழியா அதனுடைய சிறப்புகளை எல்லாம் தமிழ் சமூகத்துக்கும் உலகத்திற்கும் வழி வழியாக கொண்டு வந்தவர்கள் அத்தனை பேருமே ஆண்கள் தான். திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அந்த நாதஸ்வர கலைஞர்களுக்கே கௌரவத்தையும் பெருமையையும் பெற்று தந்தவர். அடுத்தது அவருடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய காரக்குறிச்சி அருணாசலம். காரக்குறிச்சி அருணாசலம் நம்முடைய ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருக்கும் போது ஜனாதிபதி மாளிகைக்கு நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்காக போறார். அப்படி போகும்போது இவர் போன அந்த காரனுடைய கதவை டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவினுடைய ஜனாதிபதி இறங்கி வந்து கார் கதவை திறந்து விட்டார். எல்லாரும் கேட்டாங்க, நீங்க வந்து இதை ஏன் திறக்கணும்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? காரக்குறிச்சி அருணாசலம் நினைத்தால் ஜனாதிபதியாக ஆகலாம், ஆனால் இந்த ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் நினைத்தால் ஒருபோதும் காரக்குறிச்சி அருணாசலம் ஆக முடியாதுன்னார். இப்படி கலையையும் பாரம்பரியத்தையும் நம்முடைய மரபு தொடர்ச்சியையும் வழி வழியாக பின்பற்றி கொண்டு செலுத்துவது ஆண்களே. பெண்களுக்கு அதுக்கு தொடர்பே இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோவை மாநகராட்சி ஆணையர் திருமிகு எம் பிரதாப் ஐஏஎஸ் அவர்களுக்கு இங்கே அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க எங்களுக்கு வணக்கம். வணக்கம். ஆண்கள் எப்படி பாரம்பரியத்தை காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள், பின்பற்றி வருகிறார்கள்னு விவசாயத்தில் தொடங்கி சிற்பத்துக்கு வந்து நாதஸ்வரத்துக்குள்ள புகுந்து கோலத்தில் கொந்தளிச்சு. என்னங்க, நம்ம கோலம்ன்றது எப்படிப்பட்ட விஷயம், அது அதை குனிஞ்சு போட முடியலையா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு கோலத்துக்கு ஒரு குச்சி வச்சு அவன் அதில் புள்ளி கிள்ளி அதுவும் போட்டவனும் ஆம்பளை தான்.
அவன் போட்டு விற்கிறவனு ஆம்பளை தான். என்ன காரணம்? அவன் வீட்டில் என்ன துயரமோ அதை பார்த்துருக்கா. சரி, இதுதான்டா உலகம் பூரா இருக்கும், இதை கொடுத்துருவோம்டான்னு சொல்லி கொடுத்து அதை போட்டு அதை வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் நம்ம வீட்டு பிரமா. அதுவும் அப்போவும் நம்ம பொம்பளை பிள்ளைய போடுதுகளா இல்லையா? ஆண் தான் போட வேண்டியிருக்கு. இந்த மரபை காப்பாற்றுறது யார்? நாங்கள் தானே அப்படின்னு ஒரு தொடர் போட்டுட்டார். இவ்வளவும் கேட்டுட்டு இந்த மனசு கொந்தளிக்காதா? என்னங்க ஒரு பொய்யை ஒரு அளவாக சொல்லணும்ல, இப்படியா பொய் சொல்கிறது? மனுஷன் இப்போ ரொம்ப பொய், அதுக்கு அளவுக்கு மீறி பொய் கிளம்பிடுச்சு. வாங்க. வாசிப்பின் வழியாக வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிற நோக்கிலே மிக சிறப்பானதொரு புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, இந்த விழாவை மிக சிறப்போடு தொடங்கி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருமைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநகராட்சி ஆணையர் அவர்களே, திறந்து வைக்கப்பட்டிருக்கிற புத்தகத்தை போலவும் அதிலே பதிக்கப்பட்டிருக்கிற பொருள் தருகிற எழுத்துக்களைப் போலவும் இங்கே இருபுறங்களிலும் அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கிற வாசக பெருமக்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணி தலைவர் வந்த உடனே ஏதோ ஆண்கள் மட்டும்தான் பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கான பிராண்ட் அம்பாசிடர் மாதிரியும், நாங்கள்லாம் ஏதோ இவங்க கொடுத்த சுதந்திரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி போனா போகுதுன்னு பேசிட்டு போயிருக்கிறார். அப்படிதான் சொல்றாரு. பெரியவர்களை மதிக்கிற பண்பு ஆண்களுக்கு மட்டுமே உரியது. எதுக்கு இப்படி கத்துறீங்க? அதுவும் எங்க வந்து கத்துறீங்க? நினைச்சு பார்த்துட்டு பேசணும். கொங்கு நாட்டுல வந்து நீங்க பேசலாமா தைரியமா? இப்படி ஏனுங்க ஏனுங்க எப்படிங்க எதுக்குங்க வாங்க ஆமாங்க சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க எல்லாம் வெறுமனே பேசுவீங்க. வா போ எதுக்கு ஏன் இப்படி எல்லாத்துக்கிட்டீங்க. எதிரிகளை பார்த்தா கூட கோபம் வந்துச்சுன்னா கூட சண்டை போடணும்னா கூட ஏனுங்க உங்களை அடிச்சு போடுவேனுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல வந்து இருந்துகிட்டு வந்து பேசுறாரு பாருங்க. இதுல வந்து என்னது வேட்டி நாங்கள் தானே வேட்டி கட்டுகிறோம். இப்ப கிளம்பி போகணும் ராஜபாளையத்துக்கு இதே மாதிரி போறீங்களா இல்ல ஜீன்ஸுக்கு மாறி போறீங்களான்னு நாங்க பாக்குறோம். அதானே இதெல்லாம் ஒரு வேஷம். ஒட்டிக்கோ கட்டிக்கோ இல்லைன்னா பொழப்பே முடிஞ்சு போச்சுங்க. அதானே உண்மை. பெண்கள் அப்படி இல்லைங்க. சுடிதார் போட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல நாங்க சுடிதார் போட்டா என்ன பிரச்சனை? நாங்க பாரம்பரியத்தை தாண்டி வந்துட்டோம்னு அர்த்தமா? எங்க பாட்டி போடலையா, நீங்க போடுறீங்களா? அப்ப பாட்டி காலத்திலே அவர் இருந்திருக்கணும். எங்க வந்து பேசுறீங்க நீங்க? சொல்றாருமா பாட்டி போடாததை நீங்க போட்டா அது எப்படி பாரம்பரியம்ன்றாருமா. அப்ப உங்க வீட்டம்மா கண்டாங்கி சேலை கட்டிட்டு வந்தா நீங்க கூட்டிட்டு போவீங்களா கல்யாண வீட்டுக்கு? மாட்டேங்கிறாங்களே. அந்த அம்மா மாடனா இருக்கணும். அந்த அம்மா சுடிதார் போட்டுக்கலாம். ஊர் விட்டு ஊர் ராஜபாளையத்துல இருந்து இங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து பெண்கள் எல்லாம் சுடிதார் போடுகிறீர்கள், குர்தா போடுகிறீர்கள், லெகின்ஸ் போடுகிறீர்கள். எங்க 10 முழம் வேட்டி கட்ட முடியல, 8 முழம் சேலையை கட்டிட்டு நாங்க 2 வீலர்ல எப்படிங்க போக முடியும் சொல்லுங்க? எப்படி போக முடியும்? சரி, நாங்க வேலைக்காக அவசரமா பயணப்படுறதுக்காக நாங்க போறோம். ஆனா பண்டிகை நாள் விசேஷம் வந்துச்சுன்னா இன்னைக்கும் நாங்க பாரம்பரியமான சேலையை தானேங்க உடுத்துறோம். சேலையை தானே நாங்க உடுத்துறோம். அப்பா கூட மாடர்ன் ட்ரெஸ் வாங்கி தருவாருங்க. ஆனா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், ஒழுங்கா சேலையை கட்டிட்டு வாங்க, அழகா சேலையை கட்டிட்டு கூட்டிட்டு போற ஊர்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவர் சொன்னாதான் கட்டுவீங்க. ஐயா, அப்படி வழி நடத்தக்கூடிய பெண்கள் வீட்டுல இருக்காங்களா இல்லைங்களா ஐயா? புத்தகம் படிக்கிறதே இல்ல. ஏங்க இத்தனை பெரிய கூட்டத்துல இவ்வளவு பெண்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, புத்தகம் படிக்கிறது கிடையாது, என்ன எதுவுமே எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க போல இருக்குது. தெரியாத பேசிட்டாருமா. விவசாயம் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நாம எங்க அணிக்கு அப்படியே பாயிண்டா எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறார், ஏகப்பட்ட பாயிண்ட். பாரம்பரியமான இயற்கை விவசாயம் செய்வதெல்லாம் ஆண்கள் தானே. நம்மாழ்வார் ஐயாவை சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம், கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோவை மாவட்டத்தை சேர்ந்த 106 வயதான பாப்பம்மா பாட்டிக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்ததற்கு காரணமே அவங்க இயற்கை விவசாயம் செய்ததுனால தானங்க ஐயா. இது எதுக்கு இங்க வந்து சொன்னீங்க?
ஏங்க இன்னைக்கும் வயல்ல இறங்கி நாத்து நடுறது பெண்களா இல்லையா? அதெல்லாம் விடுங்க. மரத்துல இருக்கிற விதை கீழே விழுந்து அது பயிரா முளைக்குதுங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு அடுத்தடுத்த தலைமுறைக்கு நூற்றாண்டு காலமா கத்து கொடுத்ததே பெண்கள் தானுங்க. நீங்க வந்து பேசுறீங்க சிறுதானியத்தை சமைக்க பெண்களுக்கு தெரியுமா? இங்க இருக்கிற கல்யாண வீடுகள்ல கம்பஞ்சோறு போடாம கல்யாண வீடு சாப்பாடே கிடையாதுங்க. எல்லா வீடுகள்லயும் சிறுதானியம் இங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். எல்லா ஊர்கள்லயுமே இன்னைக்கு அந்த விழிப்புணர்வு வந்து எல்லாருமே பெரும்பாலும் கம்பு பயன்படுத்துறாங்க, கேழ்வரகு பயன்படுத்துறாங்க, சோளம் பயன்படுத்துறாங்க. நீங்களாம் நினைச்சு பாருங்க, சக்கரை நோய் 3 பேருமே சக்கரை நோய் வந்திருக்குது. வீட்டம்மா தினசரி கோதுமை செஞ்சு கொடுக்குறாங்களா இல்லையா? சக்கரை ஆண்களுக்கு மட்டும்தாம்மா வருது, பெண்களுக்கும் வருதுப்பா. ஐயா நாங்களாவது பரவாயில்லைங்க. வீட்டில் இப்போ கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைங்க பையங்க இருக்கிறாங்க. இட்லி தோசை அப்படின்னா பிள்ளைங்க அமைதியாக சாப்பிட்டுட்டு போயிடும். பையன்கிட்ட இட்லின்னு சொல்லி பாருங்க, ஏதோ கேட்காத வார்த்தையை கேட்ட மாதிரி, என்னது இட்லியா, என்னது தோசையா? எங்க பரோட்டா கடை ஒரு கடைக்கு 100 கடை வளர்ந்ததே இந்த ஆண்களால தானுங்க. பீஸா பர்கர் பானிபூரி கடையில கூட்டமா போய் நின்னுட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. சரக்கு போடணும்மா. இதுல வேற கிச்சன் அவர் சொன்னாரு பாருங்க. கிச்சன் நாங்கெல்லாம் மாடுலர் தான் கேட்டிருக்கோம். இவர் என்ன மாடுலார் கிச்சன் அப்படின்னாரு ஒரு வார்த்தை. மாடுலார் கிச்சன் வந்துருச்சு. மாடுலார் கிச்சன் வந்தா என்ன, நாங்க வேலைக்கு போறோம்ல, எங்களுக்கு மாடுலர் கிச்சன் வருது, சமைக்கிறோமா இல்லையா? அதுதான் கேள்வி. சில வெளிநாடுகள்ல எல்லாம் சமையலறையே கிடையாதுங்க. அப்படி ஊர்ல உங்களெல்லாம் போய் கொடுத்து நடத்த ஒண்ணும் என்ன கதிக்கு ஆளாவீங்கன்னு தெரியும். தோ பரமசிவன் அவர் எழுதின பண்பாட்டு அசைவுகள்ங்கிற நூல் எழுதியிருக்காரு. பண்பாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு கால ஓட்டத்துல எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு குறிப்பு தராருங்க. சமையலறை நவீனங்களை கூட பெண்கள் அரை மனதோடு தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பெண்களுக்கு இன்னும் கூட அந்த நவீனங்களை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லைங்கிறத பதிவு செய்திருக்கிறார். பாரதிதாசன் அழகா குடும்ப விளக்குல சொல்லியிருக்காருங்கய்யா, ஒரு பெண் காலையில் எழுந்ததுல இருந்து எத்தனை வேலைகளை அடுக்கடுக்கா செய்யறா அப்படின்னு. பரந்தனள் பச்சை பசுங்கிளி, மாடு கறந்தனள், வீட்டை நிறம் புரிந்தனள், செம்பு தவளை செழும்பொன் ஆக்கினள், பைப்புணல் தேக்கினாள், பற்ற வைத்த அடுப்பினில் விளைத்த அப்பம் அடுக்கி, குடிக்க இனிய கொத்துமல்லி நீர் இறக்கி, பாலோடு சர்க்கரை இட்டு, நிறக்க அன்பு நிறைய பிசைந்த முத்தான வாயால் முழுநிலா முகத்தாள் அத்தான் என்றனள். அழகியோன் வந்தான். வந்த கணவன் மகிழும் வண்ணம் குளிர்புணல் காட்டி குளிக்க சொல்லி, துளித்தேன் சூழும் களிவண்டு போல அன்பனின் அழகிய பொன்னுடல் சூழ்ந்து, மின்னிடை தவள முன்னின்று உதவி வெள்ளுடை விரித்து மேனி துடைத்த பின் பிள்ளைகள் என்றனள். பிள்ளைகள் வந்தனர்னு சொல்றாரே பாரதிதாசன். அவர் நினைச்சதை சொல்லியிருக்காருமா, நடந்ததை சொல்லல தாயி, நடந்ததை சொல்லல. ஐயா அந்த வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு. அதனுடைய தோற்றம் வேணா கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டிருக்கலாம். ஆனா அதே மனைவி அதே மாதிரியான வேலைகளை செய்து தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி கணவனை அனுப்பி தானும் பணிக்கு செல்லுகிறாள் அப்படின்னு சொன்னா, பாரம்பரியத்தை மீறுகிறவர்களாக இருந்தால் இதெல்லாம் சரியா செய்ய முடியுங்களா? கலைகள் பத்தி சொன்னாருங்க, நாதஸ்வர கலை பத்தி சொன்னார். சிறப்பான கலை தான். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சஞ்சாரம் நீங்க படிக்கலைன்னா போகும்போது வாங்கி படிச்சுட்டு போங்க. நலிந்து கொண்டிருக்கக்கூடிய நாதஸ்வர கலையை பற்றி தான் அந்த கதை முழுக்க அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னா நாதஸ்வர கலையை வளர்த்தவர்கள் ஆண்கள் தான், அது இன்னைக்கு நலிந்துதான் போயிட்டுன்னு சொல்லி அணித்தலைவர் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆனா பறை என்கிற ஆதி இசையை இன்றைக்கு தமிழகத்திலே பெண்கள் எத்தனையோ பேர் தலைமை பொறுப்பேற்று இன்றைக்கு அடுத்த மாணவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா கலைகளை வளர்க்கிற இடத்திலே பெண்களும் சிறப்பிடம் வகிக்கிறார்கள் தானுங்க அர்த்தம். கோலத்தை பத்தி வந்து பேசுறீங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் இருந்து வந்துட்டு எங்க மார்கழி மாசம் ஆச்சுன்னா எத்தனை வேலை இருந்தாலும் ஒரு சின்னதா ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடே இருக்கட்டுங்க, மற்ற நாள்ல எல்லாம் கோலம் போட முடியுதோ இல்லையோ, ஒரு செவ்வாய் வெள்ளிக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நட்சத்திரமாவது போட்டு வராங்களா இல்லையா பெண்கள்? சரி, பாரம்பரியத்தை காப்பாத்துற நீங்க தான் அதை கையில எடுத்துக்க வேண்டியதானே. கோலம் போடலன்னு கவலைப்படுறீங்களே, அதை செஞ்சுக்கிட்டு தானம்மா இருக்கோம். இல்லைன்னா சொன்னோம், கோலம் போட வேண்டியது தானே. விருந்தோம்பல் காலங்காலமா பெண்கள் கையில தானங்க அது இருக்கு. சிலப்பதிகாரத்துல அத்தனை துயரப்பட்டா கண்ணகி.
அத்தனை துயரப்பட்டதுல அத்தனை நெருக்கடிகளுக்கு இடையிலையும் அவ எதுக்கு தெரியுமா கவலைப்பட்டா? என்னால என்னால வரக்கூடிய நல்லவங்களுக்கு எதுவும் செய்ய முடியல, அந்தணர்களை ஓம்ப முடியல, விருந்தினர்கள் வரும் பொழுது என்னால செய்ய முடியல, துறவோர்களை கவனிக்க முடியல, இப்படி என்னுடைய நிலைமை ஆயிடுச்சேன்னு சொல்லிதான் கண்ணகி கவலைப்பட்டா அப்படின்னு சொன்னா, அந்த மரபு இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டுதானங்க இருக்கு. பண்டிகை நாட்கள்ல சின்ன சின்ன பண்டிகைகள்ல இருந்து நவராத்திரின்னு ஒரு விழா வரும். எத்தனை வேலைக்கு போனாலும் நாங்க என்ன பண்ணாலும் இன்னைக்கும் அந்த 9 நாட்களும் கொலு வைக்கக்கூடிய அந்த முழுமையான விழாவை நடத்துறது யாரு? ஆண்களே உள்ள வரவே மாட்டாங்க. முழுக்க முழுக்க விட மாட்டீங்கம்மா, அங்க வந்தாலும் விட மாட்டீங்க. அதெல்லாம் சுண்டல் பண்ணணும், பத்திரமா வச்சு வரவங்களுக்கு கொடுக்கணும். இந்த ஆண்களை நம்பி நம்ம ஒப்படைக்க முடியுமா? அந்த மாதிரி வேலையெல்லாம் அங்க அவிக்கும் போதே எல்லாம் உள்ள போயிடும். அப்புறம் எங்க நாங்க இவங்களுக்கு வைக்கிறது இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம்? இப்படி பண்டிகைகளை எல்லாம் பண்பாட்டு அடையாளமாக அப்படியே தக்க வைத்திருப்பவர்கள் பெண்கள். ஆனால் பார்ட்டி கலாச்சாரமாக மாற்றி வைத்திருப்பது ஆண்கள். உண்மையா இல்லைங்களாயா? வீட்டுல காலையில கோலம் போடுறதுல இருந்து இன்னைக்கும் குழந்தைங்க இருக்க வீட்டுல, பெரியவங்க இருக்க வீட்டுல ஒரு நல்ல நாள் அன்னைக்கு ராத்திரி தூங்கும் போது சுத்தி வைக்கிற வரைக்கும் இதை மறக்காம செய்யக்கூடிய இடத்தில் பெண்கள் தான் இருக்கிறார்கள். காலம் மாறலாம், சூழல் மாறலாம், சமூக அமைப்பு கூட மாறலாம், ஆனால் ஒருபோதும் பாரம்பரியத்தை விடக்கூடிய இடத்தில் பெண்கள் இல்லை. கட்டி காக்கக்கூடிய இடத்தில் பெண்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.